டைட்டானிக் படத்தை இயக்கிய ஜேம்ஸ் கேமரோனுக்கு உண்மையான கதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டைட்டானிக் படம் வெளியில் வந்தது 1997, உண்மையான கதை தெரிஞ்சது 2000 தான். ஜேம்ஸ் கேமரோனுக்கு உண்மையான கதை தெரிஞ்சிருந்தா கதாநாயகனான ஜாக்கை ஒரு கருப்பின ஆளாக காமிச்சிருப்பாரு. கதாநாயகி ரோஸிடம் அவருக்கு திருமணமாகி அவருக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்கும். உண்மையான கதைக்கு போலாமா? உண்மையான ஜாக்கின் பெயர் ஜோசப் பிலிப் லெமசியஸ் லாரோசே. டைட்டானிக் கப்பலில் பயணித்த ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த ஒரே ஒரு பயணி. பிரெஞ்சு இராணுவ படையின் கேப்டனாக இருந்தவருக்கும் ஹைடிய கருப்பின பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஜோசப். ஹைடியில் உயர்குடி பிரமுகராக வளர்ந்தவர். தனது 14வது வயதுல மேற்படிப்புக்காக பிரான்சுக்கு சென்றார். அங்கு பொறியியல் பட்டப்படிப்பை முடித்து அந்நாட்டிலேயே பாரிஸ் மெட்ரோ ரயில் கட்டுமானத்துல பணிபுரிய தொடங்கினார். சில ஆண்டுகள் கழித்து தான் அவளை சந்தித்தார் ஜோசப். அவள் ஒரு வைன் விற்பனையாளரின் மகள். ஜூலியட் மேரி லூயிஸ் லெஃபார்க் என்று அவளுடைய பெயர். பிரான்சில் நிலவிய இனப்பிரிவினைகளை அவள் கண்டுகொள்ளவே இல்லை. அவள் கண்களை ஜோசப் மீதான காதல் மறைத்திருந்தது. 1908ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 1909 பிப்ரவரி மாதம் சீமோன் என்று ஒரு பெண் குழந்தை பிறந்தா. 1910ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மேரி லூயிஸ் பிறந்தா. ஜூலியட் ஒரு கருப்பின மனிதரை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அவளுடைய சமூகம் அவளை ஒதுக்கி வைக்க தொடங்குச்சு. அவர்களுக்கு யாருமே வீடு தரல. அதனால வேறு வழி இல்லாம ஜூலியட்டின் தந்தை வீட்டிலேயே வாழ வேண்டிய நிலை. கௌரவமாக வளர்ந்த ஜோசப்பால் இந்த அவமானங்களை பொறுத்து கொள்ள முடியல. போதா குறைக்கு 2வது பெண் மேரிக்கு பிறந்ததிலிருந்தே பலவீனமான உடல்நிலை. இன வேறுபாடு அதிகமா இருந்ததுனால மெட்ரோ ரயில் கட்டுமானங்கள்ல அவருக்கு போதுமான மரியாதையும் கிடைக்கல, போதுமான வருமானமும் கிடைக்கல. செலவை சமாளிக்க முடியாம ஜூலியட்டின் தந்தை தயவையே நாட வேண்டி இருந்துச்சு. அதனால இருவரும் 1919 ஜோசப்பின் சொந்த நாடான ஹைடிக்கே திரும்பி போலாம்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா 1912ஆம் ஆண்டு ஜூலியட் கர்ப்பமானா. அதற்கு அடுத்த ஆண்டு அவர் நிறைமாத கர்ப்பிணியாகிட்டா பயணம் செய்ய முடியாதுன்னு அந்த ஆண்டிலேயே கிளம்ப முடிவெடுத்துட்டாங்க. அப்போது அவர் தாய் மாமா டெசாலினஸ் ஹைடியின் அதிபராக இருந்தார். ஹைடியில தனது குடும்பத்துக்கு இருக்கும் அரசியல் செல்வாக்கு கௌரவமான வாழ்க்கை வாழ அவருக்கு பெரும் உதவியாக இருந்துச்சு. இவர்கள் கிளம்பி வருவதற்காக லா பிரான்ஸ் என்ற கப்பலில் பயணிப்பதற்கான டிக்கெட்டுகளை அனுப்பி வச்சது ஹைடியில் இருந்த அவரது குடும்பம். ஆனா அந்த கப்பல்ல குழந்தைகள் எப்போதும் நர்சரியில தான் இருக்கணும். அங்கிருக்கும் தாய்மார்கள் அவர்களை பராமரிச்சுக்குவாங்க. முக்கியமா அனைவரும் சாப்பிடும் டைனிங் ஹாலுக்கு அவர்களை கொண்டு வரவே கூடாது. இதுவே முதல் கட்டுப்பாடா இருந்துச்சு. அதை பார்த்த ஜோசப் அதில் பயணிக்க விரும்பல. தன் பெண்களுக்கு தன் கையாலே தினமும் ஊட்டிவிட வேணும்னு நினைச்சாங்க. அனைவரும் ஒன்னாவே எப்போதும் உணவு அருந்த வேண்டும். ஆனா அது அங்கு சாத்தியம் இல்லை. ஆனா எப்படியாவது ஹைடி போயாக வேண்டுமே. அதே சமயம் RMS டைட்டானிக் என்ற கப்பல்ல 2ஆம் வகுப்பில் பயணிக்க இருந்த ஒரு குடும்பம் இவர்களுக்கு பழக்கமானாங்க. இவர்களிடம் இருந்த லா பிரான்ஸ் கப்பலின் முதல் வகுப்பு டிக்கெட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்க டிக்கெட்டை மாத்திக்கிட்டாங்க. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி கிராண்ட் ரேட் என்ற பகுதியில் ஜோசப் ஜூலியட் குடும்பம் கப்பல் ஏறி ஹைடிக்கு தன் பயணத்தை தொடர்ந்தாங்க. ஜோசப் கருப்பின மனிதர்களுக்கு எதிரான அனைத்து அவமானங்களையும் டைட்டானிக்ல அனுபவிச்சாரு. அனைவரும் அவர்களை வெறுப்போட பார்த்தாங்க. கப்பல் பணியாளர்கள் கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் செய்ய வேண்டிய உதவியையும் செய்யல. சாப்பிடும் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல பெரும்பாலும் ஜோசப் தன் குடும்பத்தை அவர்கள் அறையிலேயே தங்க வச்சாரு. அவரை போலவே அவரது குடும்பமும் அவமானங்களை சந்திக்க கூடாது என்பதை உறுதியா வச்சிருந்தாரு. அவர்களுக்கும் சேர்த்து அவரை அனுபவிச்சாரு. ஒரு கருப்பின மனிதரை திருமணம் செஞ்சதுக்காக ஜூலியட்டும் போதுமான அவமதிப்புகளையும் கோப பார்வையையும் பெற்றா. இருவரும் தங்கள் காதலை எதிர்த்த சமூகத்தை தைரியமாகவே எதிர்கொண்டாங்க. 1300 பயணிகளும் 900 பணியாளர்களுமாக டைட்டானிக் கப்பலில் 2000க்கும் அதிகமானோர் பயணம் செஞ்சாங்க. அவர்கள வெள்ளையர் அல்லாத வேற்றினத்தவர்கள் 2 பேர் தான். மற்றொருவர் இத்தாலியரான விக்டர் கிக்லியோ என்பவர். ஆனா விக்டர் கருப்பினம் இல்லை. அவர் மாநிலத்துக்கும் கூடுதலான வெள்ளைக்கு சற்றே குறைவான நிறம். கருப்பினத்தை சேர்ந்தவர் ஜோசப் ஒருவர் மட்டும்தான். இது ஏதோ தற்செயல நடந்ததென்று கடந்து போக முடியல. டைட்டானிக் பயணத்துக்கு முன்பதிவு செய்யும் போதே அந்த நிறுவனம் வெறும் வெள்ளையர்களாகவே பதிவு செய்திருக்க வேண்டும்னு கட்டுப்பாடா இருந்தாங்க. இந்த இருவரும் பயணிப்பது கூட கடைசி நேரத்துல தெரிஞ்சதுனால அவங்களால அதை தவிர்க்க முடியல. இதை பின்னால ஒப்புக்கொண்ட தி ஒயிட் ஸ்டார் லைன் கப்பல் நிறுவனம் தனது கப்பலில் நடத்தப்பட்ட இனவெறி செயற்பாடுகளுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்க. டைட்டானிக் மூழ்கிய ஏப்ரல் 14 அன்று இரவு ஜோசப் கப்பலின் மேல் தளத்துல புகைப்பிடித்து கொண்டிருந்தான்.
கப்பல் ஒரு பனிமலை மீது மோதியதுனால ஆபத்துக்குள்ளாகிய விஷயம் தெரிஞ்சவுடன் தனது அறைக்கு ஓடினான். குழந்தைகளோட ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஜூலியட்டை எழுப்பினான். கப்பல் மூழ்க தொடங்கியது. கூட்டம் கூட்டமாக பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும் முதலில் காப்பாற்றி கொண்டிருந்தாங்க. படகுகளை ஏறுவதற்கு முயன்று கொண்டிருந்த கூட்டத்துக்கு மத்தியில தனது குடும்பத்தை போராடி அழைத்து சென்றவர் ஒரு வழியா படகுலையும் ஏத்திட்டாரு. ஜூலியட்டுக்கு துக்கம் தாங்கல. துக்கம் வெடித்து பொங்கி வந்த கண்ணீரும் அவளது தேம்பலும் அந்த படகில் இருந்த வெள்ளையர்களுக்கு அவர்களின் காதலை பறைசாற்றி கொண்டிருந்தாங்க. மேட்டுக்குடி போதையில் சிக்கியிருந்த அவர்களின் காதுகளுக்கு காதல் கதறல்கள் கேட்கல. அவர்களை அழைத்து வரும்போது தன்னிடமிருந்த பணம் நகைங்களை முடிந்த மட்டும் கோட்பையில் போட்டு கொண்டுதான் கிளம்பினான். அவரை பிரிய முடியாம திணறிய காதல் மனைவிக்கு அந்த கோட்டை அணிவிச்சு, ஜூலி, நீ கவலைப்படாத, நான் வேறு படகை பிடிச்சு நிச்சயம் வந்துடுறேன். நீ குழந்தைகளை பத்திரமா கரை சேர்த்துடு, நாம் நியூயார்க்ல சந்திக்கலாம் என்று சமாதானம் கூறினான். குழந்தைகளோட ஜூலியட் அமர்ந்திருந்த படகு கிளம்பியவுடன் மற்ற பெண்கள் குழந்தைகளை காப்பாற்ற ஜோசப் முயன்றான். தனது குடும்பத்தை போராடி காப்பாற்றிய அவனால தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாம போச்சு. கப்பலோடு அவனும் மூழ்கி போனான். உயிருக்கு போராடிய அந்த நிலையிலும் ஜூலியட் மீது அவங்க வெறுப்பையே கக்கினாங்க. கரை சேரும் முன்பே ஜோசப் கொடுத்த கோட் படகில் இருந்த ஒருவரால் பிடுங்கப்படவே வெறும் கையோடு நின்றார் ஜூலியட். கர்ப்பிணியான அவள் தனது 2 பெண் குழந்தைகளோடு தப்பித்து கரை சேர்ந்தார். இனி எங்கு செல்வதென தெரியாமல் துவண்டு போயிருந்த ஜூலியட் மீண்டும் தந்தையிடமே திரும்பினார். ஆனா அவரோ முதல் உலக போரின் விளைவால் தனது தொழிலை முற்றிலுமா இழந்து மோசமான பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருந்தார். அனைவரும் வறுமையில வாடினாங்க. பிரான்சில் ஜூலியட்டுக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. சில ஆண்டுகளில் டைட்டானிக் கப்பலின் பேரழிவால் பாதிக்கப்பட்டதற்கு நஷ்ட ஈடாக ஜூலியட் பெயரில் ஒரு நிலம் கிடைச்சது. அதற்கு பிறகு அதை வைத்து சராசரி வாழ்க்கையை மட்டுமே கடைசி வர வாழ முடிஞ்சது. கடைசி வர அவ மறுமணமே செஞ்சுக்கல. இறுதி வர தன் காதல் கணவன் நினைவிலேயே வாழ்ந்துட்டா. இது காலம் சொல்ல மறந்த காதல் கதை.